Hi friends, welcome to Pinko Pink channel. Friends, இன்னைக்கு வீடியோ ஒரு vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog வந்து ஈவினிங்ல இருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் சேர்ந்துருச்சு. கனிஷ்கா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்திருந்தானா இன்னும் கூட பாத்திரங்கள் அதிகமாக இருக்கும். அவளோட லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் கூட சேர்ந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற பாத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் வந்து நான் லோட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டு, லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் அதெல்லாம் லோட் பண்ண முடியாது. ஃபுட் கிரேட் இருக்கிற பிளாஸ்டிக், டிஷ்வாஷர் சேஃப் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், வுட்டு இந்த மாதிரி கலந்து தான் இருக்குது. ஸோ இரும்பு, அலுமினியம், வுட்டு இதெல்லாம் வந்து டிஷ்வாஷரில் வைக்க முடியாது. அதெல்லாம் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து விளக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்து சைக்கிள் வந்து ரன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பால் பாத்திரம், அதுக்கப்புறம் ஆயில் கேன் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 70 டிகிரியில் வந்து வாஷ் பண்ணோம். அதனால் 2 hours வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நான் கையில் வந்து விளக்க போகிறேன். இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இதெல்லாம் அதில் லோட் பண்ண முடியாது. ஸோ கையில் விளக்குறது எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. இப்போ தான் நமக்கு சிங்க் வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும்போது பாத்திரங்கள் மேலே வந்து நம்ம காய்கறியோ இல்லை அரிசியெல்லாம் கழுவுற தண்ணியெல்லாம் மேலே மேலே ஊற்றிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி க்ளீன் சிங்காக இருக்கும் போது நமக்கு சமையலில் வந்து பண்ணுற போது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புதினா வந்து துவையல் பண்ண போகிறேன். ஸோ சாதம் வடிச்சிட்டு புதினா துவையல் வந்து சாதம் சாப்பிட போகிறோம். புதினா சாதம் சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 கட்டு புதினா. ஸோ நான் இது வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ நல்ல க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஸோ புதினாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் நிறைய கிடைக்கும். ஸோ இது வந்து துவையல் செஞ்சு சாப்பிட போகிறேன். துவையல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, புளி, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய், உளுந்தெல்லாம் சேர்க்கறதுனால காரம் வந்து கூட இருந்ததுன்னா சாப்பிட்றப்ப சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ புதினா வந்து இங்கே அலசி ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து நான் அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். ஸோ மாவு வந்து தீர்ந்து போயிடுச்சு. இன்றைக்கி நான் 2 கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு எனக்கு தாராளமாக வரும். உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாமே ஒன்றாவே வந்து ஊற போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அரைக்கணும். இன்றைக்கி அரைச்சி வச்சாக்கா காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து அரிசி ஊற வச்சாச்சு. இது வந்து சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா வந்து துவையல் பண்ணுறதுக்கு ஒன்று ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு வதக்கி எடுத்துடலாம். ஸோ இஞ்சி, பூண்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, அடுத்ததாக புளியை கூட வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2-3 டைம் அப்படி ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் தேங்காயும் அதே போல் சும்மா ஒரு 2-3 வதக்கி எடுத்துட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக வந்து நம்ம புதினா வந்து வதக்கிக்கலாம். புதினாவை ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது. அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகிற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது. நம்ம போட்டு ஒரு 2-3 டைம் அந்த தண்ணி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ அது அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது வெந்துடும். ஸோ நம்ம வதக்கி வச்ச பொருளெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் புதினா துவையல் செய்கிறப்போ தேங்காய் வந்து கொஞ்சம் குறைவாக வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சா அந்த க்ரீன் கலர் நமக்கு கிடைக்காது. புதினாக்கு வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இது தாளித்ததும் அந்த பேனில் இருக்க ஹீட் வந்து போனதும் கடைசியாக வந்து நம்ம சட்னியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூட்டோடு நம்ம வந்து மிக்ஸி ஜாரும் சூடாக இருக்கும், அதே போல் பேனும் சூடாக இருக்கும். 2 சூட்லேயும் நம்ம போடும்போது கலர் அப்போ கூட சேஞ்ச் ஆகும். நம்ம டிஷ்வாஷரில் லோட் பண்ண பாத்திரங்கள்லாம் கழுவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தட்டு, அதுக்கப்புறம் பவுல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேக்கில் வந்து அடுக்கி வைக்கணும். ஸோ நம்ம வந்து கிச்சனில் சமைக்கும் போதே சைட் பை சைடாக ஒவ்வொரு வேலையை நம்ம முடிச்சுட்டே வந்தால் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறத வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ பாத்திரங்கள் ஒரு பக்கம் கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து சாதம் சுட சுட சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் இருக்கிற புதினா சட்னி வந்து க்ரீன் கலரில் சாப்பிட்றப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே போல் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வேறு லெவலில் இருந்துச்சு.
ஸோ புதினா துவையல் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அரைச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து மாவை அரைச்சதுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 சம்படம் அந்த மாதிரி பாத்திரத்தில் பிரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து மாவு வந்து பொங்கி வந்துருச்சு. ஸோ கேஸ் ஸ்டவ்வு அடுப்படி அது எல்லாமே மாவு. காலையில் எழுந்ததுமே ஒரே டென்ஷன், இந்த மாவு பொங்கினது. மூடியை ஓப்பன் பண்ணதுமே மாவு ஃபுல்லாக வந்து சிந்திருச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 சம்படத்துலேயும் மாவை வந்து பிரித்து ஊற்றி வச்சேன். ஸோ காலையில் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணாக்கா இங்கே நடந்தது வேறு ஒரு விஷயமா இருந்தது. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இட்லிக்கு வந்து சட்னி பிளான் பண்ணலான்னு இருந்தேன். கனிஷ்கா வந்து சட்னி நைட்டு தான் நம்ம சாப்பிட்டோம், அதனால் எனக்கு பொடி வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் டம்ளர் இட்லி வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அதனால் டம்ளர் இட்லி வந்து நான் ஊற்றி கொடுத்தேன். ஒரு பெரிய டம்ளரில் வந்து நான் ஊற்றியிருந்தேன். இது வந்து குட்டி குட்டி டம்ளர் இதுக்குன்னே வருது. டம்ளர் இட்லிக்காகவே இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி டம்ளர் இட்லி, அதுக்கப்புறம் இட்லி பொடி. என்னதான் இட்லிக்கு சாம்பார் சட்னின்னு சைட் டிஷ் நிறைய இருந்தாலும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றப்போ இட்லி வந்து சூப்பராக இருக்கும். கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி சொதப்புற டைம்லலாம் நமக்கு இட்லி பொடி ஈஸியாக கை கொடுக்கும். அடுத்ததாக கனிஷ்காவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாட்டியிருந்தது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பூர்விகா அப்படின்னு எழுதியிருந்தது. பூர்விகாலேருந்து என்ன நமக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பென்னு, கீ செயினு, தேங்காய் இதெல்லாம் போட்டிருந்தது. அண்ணா நகரில் இருக்கிற சாந்தி காலனியில் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடை திறப்பு விழாக்காக இதெல்லாம் போட்டு ஒரு பேக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதை வந்து என்கிட்ட டைரெக்டாக கொடுக்கல, வந்து கேட்டில் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் கூட கொடுப்பாங்களா அப்படின்னு. ஸோ நம்ம ஷாப்புக்கெலாம் போகலை, ஆனால் வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு, அதுக்கப்புறம் பென்னு, கீ செயின் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ அண்ணா நகரில் இருக்க சாந்தி காலனியிலும் வந்து புதுசாக வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து பூர்விகா போகிறது இருந்தால் போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். புது கடையிலேயே நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.